வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தவேக தலைவர் விஜய் வாழ்த்து. தோல்வி அடைந்தவர்கள் மனம் தளர வேண்டாம், வெற்றியும் அருகில்தான் இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றும் தமது அரசியல் பயணம் குறித்து சூசகம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பட்டினப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் தீவிர ஆலோசனை. கட்சியின் மூத்த நிர்வாகிகள், சட்ட வல்லுநர்கள் ஆகியோரோடு கலந்து பேசி முக்கிய முடிவெடுப்பதாக தகவல். தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது குறித்து நாளை காலை அறிவிக்கப்படும். விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. அதாவது உயர்நிலை குழுவில் எடுக்கிற முடிவை அறிவிப்போம். உயர்நிலை குழு கூட்டம் முடிந்த பிறகு நாளை காலை பிரஸை, அதாவது பத்திரிகையாளர்களை முறையாக அழைத்து நாங்கள் பேசுவோம். அதாவது உயர்நிலை குழுவில் எடுக்கிற முடிவை அறிவிப்போம். தவேக ஆட்சி அமைப்பதற்கு இடையூறாக இருக்க மாட்டோம் என ஸ்டாலின் உறுதியாக தெரிவித்துவிட்டதாக திருமாவளவன் பேட்டி. மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம் என தெரிவித்ததாகவும் பேச்சு. இந்த கூட்டணி மக்கள் தீர்ப்பை மதிக்கிறது. தவேக தலைவர் ஆட்சி அமைக்க ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம். மக்களுடைய தீர்ப்புக்கு தலைவணங்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை அவர் எங்களிடத்தில் மனம் திறந்து சொல்லியிருக்கிறார். திமுக தலைமையில் கூட்டணி அமைத்து வெற்றி கண்டுள்ள இடதுசாரிகள் விசிகவிடம் ஆதரவு கேட்க கூசவில்லையா? தவேக தலைவர் விஜய்க்கு விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் காட்டமாக கேள்வி. தவேக இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜயின் நாயக பிம்பத்தை பயன்படுத்தி மொத்தமாக முடக்கி வைத்துள்ளதாக விசிக நிர்வாகி சிந்தனை செல்வன் குற்றச்சாட்டு. வாட்ஸ்அப்பில் கடிதத்தை அனுப்பிவிட்டு பதில் சொல்லுங்கள் என்பதை எப்படி புரிந்து கொள்வதென்றும் சரமாரி கேள்வி. எம்எல்ஏக்களை அடைத்து வைத்து ரிசார்ட் அரசியலை கையில் எடுத்திருக்கும் தவேகவின் செயல் ஏற்புடையது அல்ல என சிந்தனை செல்வன் பாய்ச்சல். அரசியல் புரிதலாலும் அன்பாலும் தனது எம்எல்ஏக்களை விஜய் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்த. சென்னை பனையூரில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்திற்கு அக்கட்சி எம்எல்ஏக்கள் படையெடுப்பு. ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீவிர ஆலோசனை. கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் விஜய் புகைப்படத்தை பார்த்துவிட்டு நம்பிக்கையுடன் இருங்கள் என தவேகவினருக்கு ஆனந்த் அறிவுறுத்த. விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் விரைவில் தவேகவுடன் இணைவார்கள் என்றும் உறுதி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாநில நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் திடீர் ஆலோசனை. கூட்டத்தில் திமுக மூத்த தலைவர்கள் டி.ஆர். பாலு, கே.என். நேரு, பொன்முடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஆளுநர் என்பவர் அரசியல் அமைப்பின்படி செயல்படக்கூடியவர் என பாஜக மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் பேட்டி. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளில் செயல்பட வேண்டிய அவசியம் ஆளுநருக்கு இல்லை எனவும் கருத்து. கவர்னர் அரசியலமைப்பு சட்டத்தை படி செயல்படக்கூடியவர். அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லி இருக்குதோ அதை தான் கவர்னர் செய்ய முடியும். அதனால இதுல விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட். சட்டம் என்ன சொல்லுதோ, என்ன அதிகாரம் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும்.
ஆளுநரை பயன்படுத்தி நேரத்தையும் எம்எல்ஏக்களையும் பாஜக வாங்க முயற்சிக்கிறது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் காட்டமாக கருத்து. மக்கள் எங்கள் பக்கம்தான் உள்ளனர், இறுதியில் பாஜக அவமானப்பட போகிறது எனவும் பதிவு. இரண்டு திராவிட கட்சிகள் வாழ்நாள் எதிரிகள் தற்போது ஒரே நாளில் ஒன்றானார்கள் என மாணிக்கம் தாகூர் எம்பி கருத்து. திமுக இன்று தனது முகமூடியை கலற்றுமா என்றும் சமூக வலைதளத்தில் கேள்வி. அதிமுகவுடன் திமுக கூட்டணி என்கிற வதந்திகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேட்டி. அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வெளியில இருந்து ஆதரவு தருவாங்க, மற்ற கட்சிகளை பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திமுக அதிமுக ஆட்சி அமைக்க வெளியில இருந்து ஆதரவு தராங்கன்ற போன்ற பேச்சுவார்த்தைகள் இல்லைங்க. நிறைய ரூமர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திமுக அதிமுக கூட்டணி அமைத்தால் தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கருத்து. எதிரிக்கு எதிரி நண்பன், எதிரியும் எதிரியும் எப்படி நண்பன் எனவும் கேள்வி. தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வருவார், மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் என அதிமுக எம்பி தம்பிதுரை பரபரப்பு பேட்டி. நல்ல முடிவு எதுவாக இருந்தாலும் இபிஎஸ் விரைவில் அறிவிப்பார் என பதில். அதெல்லாம் அவங்க தலைவர் அவங்க சொல்லுவாங்க. நீங்க சொன்னது நல்ல ஆட்சி வரும், நல்ல எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் நல்ல ஒரு ஆட்சி தருவார் என்று நம்ம நம்பி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வீட்டின் முன்பு வைக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் என்ற பெயர் பலகையை மறைத்த அதிமுகவினர் ஆட்சி அமைக்க அதிமுக பெரும்பான்மை கோர உள்ளதாக கூறப்படும் நிலையில் பரபரப்பாகும் அரசியல் களம். +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. தேர்ச்சி அடைய தவறியவர்களும் துவண்டுவிட வேண்டாம், வாழ்க்கை எந்த கதவையும் எப்போது வேண்டுமானாலும் திறக்கலாம் என அரசியல் குறித்தும் சூசகமாக பேச்சு. கஷ்டமான நேரங்களில் ஒருவரை ஒருவர் கைவிடுபவர்கள் நாங்கள் அல்ல என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகியதை மறைமுகமாக குறிப்பிட்டு மு.க. ஸ்டாலின், மம்தா பானர்ஜி ஆகியோருக்கு ஆதரவாக கருத்து. தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகரின் வலியுறுத்தலின்படியே +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதாக மக்கள் மாளிகை விளக்கம். மாணவர்களின் நலனே முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதாகவும் அறிவிப்பு. திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினாலும் சாத்தியம்தான். மைனாரிட்டி அரசு ஆட்சி அமைத்து குதிரை பேரம் நடத்துவதை அனுமதிக்க முடியாது என தமிழ்நாடு ஆளுநர் அர்லேகர் கருத்து. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய களம் சட்டமன்றமே தவிர ஆளுநர் மாளிகை அல்ல என ப. சிதம்பரம் கருத்து. எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முதன்மை கட்சியின் தலைவரை ஆட்சியில் அழைக்க வேண்டும், அதுதான் மரபு என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தாவேக தலைவர் விஜய்க்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத ஆளுநரை கண்டித்து தலைநகரங்களில் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம்.
விஜய்க்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி முழக்கம். சென்னையில் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன்பு தாவேக ஆதரவாளர் பதாகையுடன் போராட்டம். தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநருக்கு எதிராக முழக்கமிட்டதால் பரபரப்பு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பேசுவது போல ஏஐ வீடியோவை வெளியிட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் பின்வாசல் வழியாகவும் அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாகவும் அரசு அமைக்க கூடாது என்று வீடியோ வெளியீடு. மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு அமைக்கப்பட வேண்டும். பின்வாசல் அரசியலாலும் அதிகார துஷ்பிரயோகத்தாலும் அரசு அமையக்கூடாது. பெரும்பான்மையை நிரூபிக்கும் ஒரே இடம் சட்டமன்றம்தான், ஆளுநரின் ராஜ்பவன் அல்ல. தமிழ்நாடு மக்கள் அளித்த தெளிவான தீர்ப்பை சிதைக்க முயலும் ஆளுநரின் ஜனநாயக விரோதமான சர்வாதிகார நடவடிக்கையை நாம் வன்மையாக எதிர்க்கிறோம். தாவேக தலைவர் விஜயை ஆட்சியில் அமர்த்துமாறு நடிகர் மன்சூர் அலிகான் வேண்டுகோள். சூரி காமெடியைப் போல எல்லா கோட்டையும் அழித்துவிட்டு திரும்ப தேர்தல் வைத்தால் டப்பா டான்ஸ் ஆகிவிடும் என்றும் கருத்து. அப்படி இல்லை, அப்புறம் அந்த மத்திய அரசு இப்படி நாதாரிப்பத்தனமான வேலை பண்ணிட்டு இருக்குது. இது ரொம்ப தப்பானது. சட்டப்படி நடங்க. மெஜாரிட்டி இருக்குது, சட்டசபையை கூட்டம் நிரூபிக்க போகிறார். எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது நாட்டில். முதல்ல நாட்டில் கலகம் உண்டு பண்ணாதீங்க. கவர்னர் வேகமாக கூப்பிட்டு விஜய சிஎமாக்கிற வெளியே பாருங்கள். தாவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக அக்கட்சியின் தொண்டர்கள் போராட்டம் நடத்தாமல் இருக்கும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. ஜல்லிக்கட்டு போராட்டம் போல நடக்கும் என சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் வெளியானது +2 தேர்வு முடிவுகள். மாணவிகள் 97, மாணவர்கள் 93.19% என மொத்தமாக 95.2% தேர்ச்சி. +2 தேர்வு முடிவில் 7,91,000 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் வழக்கம் போல மாணவிகள் அதிக தேர்ச்சி. மாணவிகள் 4,18,724 பேர் தேர்ச்சி பெற்று சாதனை. +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. கடந்த ஆண்டை விட இம்முறை 95.2% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பது பெருமையளிப்பதாக பதிவு. மேற்கு வங்க பாஜக சட்டப்பேரவை குழு தலைவராக சுவேந்து அதிகாரி இன்று தேர்வு செய்யப்படுகிறார். மேற்கு வங்கத்தில் முதன்முறையாக பாஜக அரசு நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல். மேற்கு வங்கத்தில் மம்தா ஆட்சியை வீழ்த்திய பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சுட்டுக் கொலை. இதுதான் திரிணாமுல் காங்கிரசின் உண்மையான முகம் என பாஜக கண்டனம். கேரள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சர் பதவிக்கு கடும் போட்டி. கே.சி. வேணுகோபால், மூத்த காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் சென்னிதாலா, சதீசன் இடையே போட்டி நிலவுவதாக தகவல்.
கேரளாவின் புதிய முதலமைச்சராக வி.டி. சதீசனை அறிவிக்க வேண்டும். காங்கிரஸ் தலைமையை வலியுறுத்தி சதீசன் ஆதரவாளர்கள் எர்ணாகுளத்தில் ஆர்ப்பாட்டம். டெல்லியில் உள்ள இல்லத்தில் பிரதமர் மோடியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பு. பாதுகாப்பு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். மக்களவையில் 1/6 பாஜக எம்பிக்கள் வாக்கு திருட்டு மூலம் வெற்றி பெற்றவர்கள் என ராகுல் காந்தி கடும் தாக்கு. மக்களவைக்கு நேர்மையாக தேர்தல் நடந்திருந்தால் 140 இடங்கள் கூட பாஜக வெற்றி பெற்றிருக்காது என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. அசாமில் புதிய அரசு பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பார் என தகவல். வரும் 12ஆம் தேதி அசாம் முதலமைச்சராக 3வது முறையாக ஹிமந்த பிஸ்வ சர்மா தொடர்வார் என எதிர்பார்ப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். சேமிப்பு கிடங்கிற்கு எடுத்துச் செல்ல தயாராக இருந்த நிலையில் நெல் மூட்டைகள் நனைந்ததால் விவசாயிகள் வேதனை. பெங்களூரு அணிக்கு எதிரான 50வது லீக் IPL கிரிக்கெட் போட்டி. நடப்பு சாம்பியன் பெங்களூருவை 9 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி லக்னோ த்ரில் வெற்றி.